அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். பாமகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அல்லது மாவட்ட தலைவர்கள் இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டம், மாநாட்டுக்கு பிறகு அதை ஒரு அனுபவ கூட்டம் என்பது போல கூட்டி விருந்தெல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி தான் ஒரு ஏற்பாடு. நானும் நினைச்சேன் கட்சியை ராமதாஸ் ரொம்ப ஈஸியா டேக் ஓவர் பண்ணிட்டார் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பார்த்தோம்னா இங்க நிறைய பேர் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்னவோ சிங்கத்தின் கால்கள் பொழுதுபடவில்லை, சீற்றம் குறையவில்லை அப்படிலாம் பாட்டில் உள்ள டயலாக் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிர்வாகிகளே நிறைய பேர் வரல, அன்புமணியே வரல, எம்எல்ஏக்கள் வரல. என்ன நடக்குது இப்ப இந்த கட்சி அவர் டேக் ஓவர் பண்ணி மட்டும் அவர் என்னென்ன செய்ய போறாரு? பிற்போக்குத்தனமா, சாதியவாதமா, பிரிவினைவாதமா, சமூகத்துல ஒரு அதாவது ஒரு சாதிய வெறுப்பு தோன்ற வேலை தான் செய்ய போறாரு. அதை அவர் அதை ஒரு கட்சியை டேக் ஓவர் பண்ணி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. வழக்கம் போல அந்த தைலாபுரங்கிற ஒரு தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு 2-3 மைக்கை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி நான் அதை செஞ்சேன், நான் என்ன இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல போறாரு, வளர போறாரு. அதெல்லாம் தாண்டின கட்சி இன்னைக்கு இவர் இப்ப கடைசியா ஒரு இது போட்டாங்கல்ல, முழு நிலவு சித்திரை முழு நிலவு மாநாடு. அந்த மாநாடே எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. இல்ல, அது முன்னாடி பாமக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 2013 ஒரு காடுவெட்டிக்கு கொஞ்சம் அதிகமா பேசிட்டார். முடிஞ்சா கைது பண்ணி பாரு, ஐயாவை தொட்டு பாரு அப்படின்னாங்க. அப்புறம் தொட்டு பார்த்தாங்களே, அப்ப கைது பண்ணி பார்த்தாங்களே. அப்புறம் அந்த ஐயாவுடைய மனைவி போயிட்டு என்னுடைய கணவருக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லைன்னு சொல்லி பல்வேறு விதமா கடிதங்கள்லாம் எழுதி அந்த அம்மா கிட்ட அன்னைக்கு சிஎம்மா இருந்த ஜெயலலிதா அவர்கள்ட்ட சில விஷயங்கள்லாம் கடிதம் மூலமா எழுதியன்னா அப்புறம் வெளியே வந்தாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம் காரவட்டி குரு மேல 2 குண்டாஸ் போட்டு அதுலதான் அவர் உடம்பு மொத்தமா டேமேஜ் ஆச்சுன்னு சொல்றாங்க. ராமதாஸும் ரொம்ப பலவீனமானது அதுலதான். ஏன்னா அது வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு இருந்து சொகுசா இருந்தாரு. அங்க ஏசி இல்லாத அன்புமணி சொன்னாரு, அவரால் ஏசி இல்லாம இருக்க முடியாது. ரொம்ப வெயில் காலத்துல நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, சித்திரை மாசம்ல வெயில் காலத்துல அரெஸ்ட் பண்ண அவர் தாங்க முடியாது. ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாரு, தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு அம்மாவும் கெஞ்சினாங்க, பையனும் கெஞ்சினாங்க. ஸோ அதுல இருந்து அந்த சித்திரை பௌர்ணமியவே அவங்க விட்டுட்டாங்க. 13வது வருஷம் தான் இது நடத்தி இருக்கிறாங்க. இது அரசியல் தேவைகளுக்காக அது மறுபடியும். ஏசி இல்லாம உன்னால இருக்கவே முடியல. உனக்கு என்ன சமூக நீதி போராளி, எங்களின் போராளி. போராளினா முதல்ல என்ன தெரியுமா? ஒண்ணு. அடுத்தது, இந்த மாநாட்டுனால நான் சொல்றது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு எந்த விதமான பயன்பாடு இல்லாமல இருக்கட்டும், வன்னியர் சமூகத்துக்கே என்ன பயன்பாடு இருக்கு இந்த மாநாட்டுனால? இல்ல, மிக முக்கியமான ஒரு பயன்பாடு ஒண்ணு சொல்றாங்க. எல்லாரும் விஜய் பின்னாடி போயிட்டாங்க பசங்கள்லாம். அத மேடையில வச்சு கெஞ்சுறாரு அன்புமணி, நீங்க எல்லாம் யார் யார் பின்னாடியோ போறீங்க, எவ்வளவோ முன்னாடியோ போறீங்க, ஏன் பின்னாடி வந்துருங்க, அது தனியா கூப்பிட்டா வரமாட்டான்றாங்கன்னு. வன்னியர் மாநாடுன்னு ஒண்ணு போட்டு கூப்பிட்டா தான் பசங்க வருவாங்க, இப்படி பண்றீங்களப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கெஞ்சினாரு. அந்த பேச்சை கூட ராமதாஸ் அன்னைக்கு பேசின பேச்சுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பேச்சை அன்னைக்கு அங்க அந்த மாநாட்டுக்கு வந்தவர்களை கூட பெரும்பாலானவர்கள் ராமதாஸ் பேசின பேச்சை ஏத்துக்கல. இல்ல, அவர் தன்னுடைய பங்களிப்பு, தன்னுடைய இந்த சமூகத்துக்கு தன்னுடைய செய்த தொண்டு, 45 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் நான் உழைச்சிருக்கிறேன். இருக்குண்ணே, நான் 45 50 இல்ல, அவர் 45 சொல்றாரு, 50 சேர்த்து ஒண்ணு சொல்லு, 45 சொல்லு, இல்ல 50ன்னு சொல்லு. அது என்ன 45 50 55ங்கிற, அது ரவுண்டா 50ன்னு சொல்லும்போது நல்லா இருக்கு. என்ன நீ அப்படி நீ கிழிச்ச தொண்டு என்ன? 2012-13 காலகட்டங்கள்ல தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறது இது எவனா செய்வானானே? இது எவ்வளவு பெரிய நவீன தீண்டாமை இது. இதை ஒரு நல்ல மனுஷன் முதல்ல செய்ய மாட்டான், படிச்சவன் செய்ய மாட்டான். அதாவது நான் சொல்றது மனிதாபிமானம் உள்ள மனுஷன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஆனா நீ ஒரு டாக்டருங்கிற, நீ ஆரம்ப காலகட்டத்துல நீ ஆரம்பிச்ச கட்சி எப்படி ஆரம்பிச்ச? அன்னைக்கு ஒரு அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய ஸ்டைல்ல நான் எங்களுக்கு சமூக நீதி வேணும், எங்க மக்கள் எல்லாம் படிக்கணும், நாங்கெல்லாம் முன்னுக்கு வரணும், நாங்கெல்லாம் ஒண்ணும் இல்லாம நிக்கிறோம், நாங்கெல்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கோம், அப்ப எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அப்ப என் மக்கள் எல்லாம் படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல்ல நீ இந்த அதாவது பாமகங்கிற கட்சி அதற்கு முன்னாடி பல விதமாக வன்னியர் சங்கங்களா பிரிஞ்சு இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்று சேர்த்து அதாவது அதையெல்லாம் ஒன்று சேர்த்து அது சில நபர்களின் முதுகில குத்தி நீ அதெல்லாம் கைப்பற்றி கட்சியா நடத்தி அன்னைக்கு பல இடங்கள்ல அம்பேத்கர் சிலையெல்லாம் திறந்து
நீ இந்த கட்சியை ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டுட்டு போய் அன்னைக்கு சொல்ல வர அன்றைய காலகட்டத்துல நீ நீ இப்படிதான் ஸ்டார்ட் பண்ண, நீ இப்படிதான் ஃபார்ம் பண்ண. அன்னைக்கு உன் கூட வந்து அனைத்து சமுதாய மக்களும் உனக்கு அன்னைக்கு தேவைப்பட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு நான் வந்து இப்படிதான், நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன் அப்படிங்கிறது வந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல அதை நீ எப்படி மாத்துற அப்படின்னா, நம்மலாம் ஆண்ட சாதி, நம்மலாம் ஆண்ட பரம்பரைகள், நம்மலாம் வந்து சோழ வம்சம், நம்ம தான் இங்க எல்லாமே, நம்ம அப்படி இருந்தோம், நம்ம இப்படி இருந்தோம், நம்மள இங்க யாருமே எதுவும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் நாம தான் எதிர்த்து நின்று கேட்கணும், நமக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, நம்ம அக்னியில பிறந்தோம். நமக்கு மட்டும்தான் வரலாறு இருக்கு. நமக்கு மட்டும்தான் வரலாறு இருக்கு, நாமெல்லாம் அக்னியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீ என்ன பண்ற, உண்டு பண்ணிட்டு அதுக்கு நீ ஆயுதமா என்ன எடுக்கிற, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் ஒரு வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்களால அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு நம்ம வீட்டு வந்து பெண்கள் எல்லாம் காதல்ங்கிற பேர்ல இந்த மாதிரி செய்யறாங்க. நாடக காதல். நான் இன்னும் ரொம்ப வந்து பர்டிகுலராகவே சொல்றேனே, அந்த கட்சி வந்து பிசிகான்னு சொல்றாங்க, அந்த சமுதாயம் வந்து தலித் சமுதாயம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து முத்திர குத்தி தான் இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்றாரு ராமதாஸ். இப்படிலாம் பேசுற நீ இந்த தமிழ் சமூகத்தை பத்தி பேசலாமா? இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு நீ என்னத்த நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருக்க? எனக்கு இதுல ஒரு சின்ன குறுக்கீடு. ஒரு டிஷர்ட் போட்டா, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டா, ஜீன்ஸ் போட்டா வன்னிய பெண்கள் உங்க பின்னாடி போயிருவாங்க என்பது போலதான் இவங்க தொடர்ந்து மேடைதோறும் பேசினாங்க. எனக்கு வந்து இது கேட்கும்போது ரொம்ப நெருடலா இருந்தது. தன்னுடைய சொந்த சமூகத்து பெண்கள் ஜீன்ஸ் பேண்டா பார்த்தா விழுந்துருவாங்க, கண்ணாடி பார்த்தா விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்றது எப்படி இவர்களும் பேசுறாங்க, கட்சிக்காரங்க அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருந்தது. நீங்க சொல்லுங்க, மக்கள் அதை எப்படித்தான் பார்த்தாங்க? இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம்னா, நான் இந்த மாதிரிலாம் நினைச்சவன் தான். நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும், இந்த மாதிரி நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் வந்து இப்படிலாம் போயிடுவாங்க, பொத்தி வளர்க்கணும், பாதுகாக்கணும், நம்ம வீட்டு பெண்களை நம்ம பசங்க தான் கல்யாணம் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம வீட்டு பெண்களை நம்ம வீட்டு பசங்க தான் கல்யாணம் பண்ணணும். இந்த மாதிரி அடுத்த சாதிக்காரெல்லாம், குறிப்பா தலித் சாதிக்காரெல்லாம் வந்து கூட்டிட்டு போகக்கூடாது, அதாவது கல்யாணம் செஞ்சுக்க கூடாது, அவனுங்கெல்லாம் நம்மளை வந்து நம்ம மீது வந்து தாக்குதல் நடத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றானுங்க அப்படிங்கிற பொய் கதைகளை நான் தான் நம்பினேன். ஒரு கட்டத்துக்கு மேலதான் தெரியுது, நம்ம பிள்ளைங்களை நம்மளே கல்யாணம் பண்ணணும்னால அங்க பணம் வேணும்டா, அந்தஸ்து வேணும்டா, நமக்கு வந்து நம்மளுடைய ஃபேமிலி பின்புலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம இந்த சாதி, அந்த பொண்ணு அந்த சாதிங்கிறதுனால மட்டும் நமக்கு அந்த பிள்ளைய வந்து எவனும் கொடுத்துட மாட்டான், நம்மளால வந்து கல்யாணம் செஞ்சு முடியாது, ஸ்டேட்டஸ் வேணும். அது பொண்ணு மட்டும் இல்ல, ஒருவேளை வந்து பையன் எடுக்கப்பட்டவனா இருந்தாலும் இல்லாதப்பட்ட வீட்டுல வந்து பொண்ணு எடுக்க மாட்டான். எப்ப எடுப்பானா, ஒரு 35 வயசுக்கு மேல பொண்ணே கிடைக்கல, எதுவுமே வழி இல்ல, வக்கு இல்லைன்னா அந்த பக்கம் போறது. ஆனா நீங்க வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இல்லாதப்பட்ட வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டான். அப்ப என்னடா காரணம், நம்மளாம் ஒரே சாதி தானடா. நம்ம வந்து ராமதாஸ் சொல்றாரு, நம்ம பொண்ணுங்களை வந்து நம்ம தான் கல்யாணம் பண்ணணும், நம்ம பசங்க தான் கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி வந்து மாற்று பசங்களாம் நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இவனுங்க வந்து என்னடானா காசு பணம் இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும்னு இவனுங்க சொல்றானுங்க. அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அப்படிங்கறதெல்லாம் நாம வந்து பின்னாட்கள்ல நம்ம பாக்குறோம். இப்ப இந்த நாடக காதல்னு ஒண்ணு சொல்றாங்களா, நீங்க சொல்றது போல இந்த மாதிரி பெண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட போட்டா, கண்ணாடியை பார்த்தா ஒருத்தர் பின்னாடி போயிருவாங்கன்னு சொல்றது, அந்தந்த வீட்டு பெண்களை அவனுங்களே வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு, சொந்த சமூகத்து பெண்களையே கேவலப்படுத்துறது தானே. ஆமா, அதுதான். எல்லாத்தையுமே ராமதாஸ் வந்து அசிங்கப்படுத்துறாரு. ஒருத்தர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்தா, ஒருத்தர் கண்ணாடி போட்டு வந்தா பின்னாடி வந்து பிள்ளைங்க எல்லாம் போயிருவாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் போயிருவாங்க, ராமதாஸ் தான் வீட்டு பெண்களையும் அசிங்கப்படுத்தி பேசுறாரு. இதான் உண்மை. இப்ப வந்து நாடக காதல்லாம் என்னடான்னு பார்த்தா, நான் இப்ப சமீபத்துல பாக்குறேன், என்ன இந்த காதல்ல பிரச்சனைங்கிறது எல்லாத்துலயுமே இருக்குங்க. அது வந்து காதல் கல்யாணத்துல மட்டும்தான் பிரச்சனை இருக்கானா இல்ல, வீட்டுல பார்த்து வந்து, அதாவது வீட்டுல பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கிற இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து அதாவது கல்யாணம் செஞ்ச பிறகு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றது, வம்புழுக்கிறது, பிரச்சனை பண்றது, சைக்காட்டிக்கா வந்துட்டு இது டார்ச்சர் கொடுக்கறது, இல்லைன்னா அந்த பொண்ணுடைய வந்து நகைய பணத்தெல்லாம் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணால எந்த விதமான ஆதாயம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பொண்ணை எப்படா கழட்டி விடுறது அப்படிங்கிறதுக்காக வந்து பிரச்சனைகள் பண்றது, அதன் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இப்படி எல்லாமே பார்த்திருக்கோம். வரதட்சணை கொடுமைகள், ஆமா, இது எல்லாமே பார்த்திருக்கோம். அடுத்தது இதுல இன்னொரு பர்டிகுலரா ஒண்ணு சொல்றேன். ஒரு வந்து ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆணு, அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அக்கா ஒருத்தங்க, அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டரா இருக்காங்க. இந்த ஆள் வந்து பஸ்ல வந்து டிரைவரோ கண்டக்டரோ
இவங்க வந்து நான் போக வர அந்த அக்காவுக்கும் அவருக்கும் வந்து நான் காதல் ஆகுது, கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. 8 வருஷமா 9 வருஷமா 2 பேர் சேர்ந்து தான் குடும்பம் நடத்துறாங்க. அவரை அவரோட வீட்டுல சேர்த்துக்கல, இந்த அக்கா தான் இவர் எல்லாமே பாத்துக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த அக்கா அருந்ததிய சமுதாயமா தெரியாத அந்த நபருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய வந்து பெற்றோர்கள் கூட வந்து திரும்ப அவர் போய் சேர்ற மாதிரியான வந்து சூழ்நிலைகள் வருது. அவங்க வீட்டுல இருந்து சொத்துக்களும் காசு பணமும் இவருக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இவங்க அருந்தாதிய சமுதாயம்னு அந்த ஆளுக்கு தெரியுது. அந்த அக்காவை டார்ச்சர் பண்ணி சிகரெட்டால சூடு வச்சு வம்பிழுத்து அடிச்சு அந்த அக்கா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் எழுதி வச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு சாதியிலையுமே நம்மளால சொல்ல முடியும். அதுக்காக அந்த சாதி அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லா இந்த பிரச்சனைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. காதல் திருமணத்திலயும் இருக்கு. நம்ம வந்து பார்த்து செஞ்சு வச்சு வைக்கக்கூடிய வந்து கல்யாணத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கு. இல்லீகல் அஃபேர் பிரச்சனை இருக்கு. சாரா இதுன்னு மது குடி சூதுக்கு வந்து அடிமையாகி பணத்தை விட்டு அதனால பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி பெண்களால் ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கு. இப்படி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு சமுதாயமோ ஒரு சாதியோ ஒரு மதமோ காரணம் அல்ல, உலகம் முழுக்க இருக்கு. ஆமா. ஆனா நீ வந்து இந்த பசங்கன்னா எங்க பிள்ளைங்க தான் பாக்குறாங்க, அந்த பசங்க கூட டிஷர்ட்டை பார்த்து எங்க பிள்ளைங்க போறாங்க அப்படின்னு நீ கேவலப்படுத்துறல. இந்த மனநிலை இருக்குல்ல, இப்ப இந்த மனநிலையை வச்சு நீ இந்த வந்து மாநாடை போட்டு இந்த மக்களுக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு நீ என்ன சொல்ல வர? நீ என்ன சொன்ன? அக்னியில பிறந்தோன்னு சொல்ற, சயின்ஸ் அதை ஏத்துக்குமா? நான் கேட்கிறேன். ஒரு காலத்துல நானும் அப்படிலாம் நினைச்சவன் தானே, நானும் அதெல்லாம் நினைச்சவன் தான், இல்லைன்னு சொல்லல, நானும் அதெல்லாம் நினைச்சவன் தான். ஒரு காலத்துல என்னுடைய போனுடைய ரிங் டோனே வந்து ராசுபடியாச்சு பாட்டு தான் என் போன்ல வந்து ரிங் டோனாவே வச்சிருந்தேன். ஆனா நாம பின்னாடி போக நாம வந்து பல இடங்களுக்கு போக பல வந்து பிரச்சனைகளை பார்க்க இங்க என்னடா காரணம்னா சாதி மதங்கிறது அதை வச்சு பயன்படுத்துறதுக்கு அரசியல் ரீதியாக பிசினஸ் ரீதியாக தங்களுக்கு ஒரு கூட்டம் வேணும், தங்களுக்கு ஒரு வந்து வாடிக்கையாளர் வட்டம் வேணும், தங்களுக்கு ஒரு ஆதாயம் வேணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டவர்களால் வந்து உருவாக்கப்பட்டதா தான் நான் பாக்குறேன். இப்ப நீ இந்த மாநாடு போட்டு அக்னியில பிறந்தன்னு சொல்ற, அக்னியில பிறந்தது ஏன்டா ஏத்துக்க முடியும்? சரி, அப்படியே பிறந்துட்டாலும் தான் என்னன்னு கேக்குறேன். ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்களா, காலேஜில் சேர்த்துக்கிறாங்களா? நீ ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போனீங்க அக்னியில பிறந்திருக்கிறேன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? என்ன கொடுக்க மாட்டாங்க. நீ வந்து அன்னைக்கு அன்புமணி பேசுற பேச்சை நான் கூட பார்த்தேன். இந்த மாதிரி நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும். ஆனா அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தானே. சரி, நீ படிக்கணும் வேலைக்கு போகணும்னு சொல்ற, ஏத்துக்கிறான். கூடவே சாதி பெருமையை சொல்லி தெரிய, நீ சாதி பெருமையை சொல்லி கொடுத்தனா அவன் இன்னொருத்தனை அடிமைன்னு நினைப்பான், அவன் இன்னொருத்தனை தனக்கு கீழேன்னு நினைப்பான். அப்ப அவன் இன்னொருத்தனை தனக்கு அடிமை தனக்கு கீழே நினைச்சானா அவன் எப்படி படிப்பான், அவன் எப்படி வேலைக்கு போவான்? நான் கேட்கிறேன். இப்ப நான் ஒருத்தனை எனக்கு கீழே, நான் ஒருத்தனை எனக்கு அடிமைன்னு நினைச்சனா அவன் வேகமா நடந்தா எனக்கு கோவம் வரும். அவன் என் முன்னாடி வந்து பைக்ல வேகனா போனா எனக்கு கோவம் வரும். அவன் வந்து சத்தம் போட்டு பேசினா கூட எனக்கு கோவம் வரும். அவன் கால் மேல கால் போட்டா எனக்கு கோவம் வரும். அவன் மீச வச்சா எனக்கு கோவம் வரும். இந்த மனநலதான் சாதியவாத மனநலன்னு சொல்ல வரேன். அப்ப நீ அவனை போய் நம்ம இந்த பரம்பரை நம்ம இதுலதான் பிறந்தோம், நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, நம்ம பெரிய புடிங்கி புல்டிங் பேசுனா அவன் எப்படி படிப்பான்? அவன் எப்படி நிம்மதியா இந்த வந்து சமூகத்தோட ஒற்றுமையா வாழ்வான்? கல்வியினால் ஒரு பெருமையை உருவாக்கணும், உழைப்பினால் ஒரு பெருமையை உருவாக்கணும் அப்படிங்கிறது பதிலா பிறப்பினாலே ஒரு பெருமை. ஆமா, ரொம்ப சீப்பா கிடைக்குது இல்ல? ஆமாண்ண, எந்த விதமான வேலையும் செய்யாம படிக்காம வேலை செய்யாம கஷ்டப்படாம நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரெடிட் தான் சாதி பெருமை. அதை ஏன் வளர்த்து விடுற? அந்த மாநாட்டுக்கு அந்த சின்ன பசங்களை பார்த்தனே, அந்த பசங்க வந்து என்னமோ விசிகா வந்து ஒரு வேண்டாத கட்சி மாதிரியும், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வந்து இந்த தப்பான நபர் மீதும் வில்லன், இவரு ஹீரோ, என்னமோ வந்து வன்னியர்கள்லாம் இந்த சமூகத்திலே வாழக்கூடாது, அவங்களுக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொல்றான்னு யாரு திருமா சொல்ற மாதிரியும் இந்த தற்கொலை பயிலுங்க அப்படி பேசுறானுங்க. இவங்க பேசுறதுக்கான காரணம் யாரு? நான் வந்து திருமாவர்களை ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் பண்றேன்னா, அவர் எங்கேயுமே சாதி பெருமை பேசலையே. நாங்க ஆண்ட பரம்பரையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை, நாங்க அறிவு பரம்பரையா இருக்கணும்னு சொல்றாரு. அது மாதிரி மக்கள் அதெல்லாம் தாண்டின சாதி பற்று இல்லாம ஒரு வந்து சமூக நீதி பாதையில நாமெல்லாம் சமம், நாமெல்லாம் ஒண்ணு, இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியார் வழியில, அண்ணல் அம்பேத்கர் வழியில இங்க வந்து மதப்பற்று கூடாது, அதாவது வந்து சனநாயக ரீதியா நாமல் அனைவரும் சனநாயகப்படுத்தப்படணும், அரசியல் படுத்தப்படணும், எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு வேணும், எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருல்ல. நீ அவர் மீது ஏதாவது உண்மையான மாற்று கருத்து இருந்தா, தப்பு இருந்தா சொல்லு. ஆனா நீ வார்த்தைக்கு வார்த்தை அந்த பசங்க மத்தியில நீ திருமாவளவனை தப்பா சொல்லி கொடுக்கறது ஒண்ணுதான். அதாவது அவர் சார்ந்த சமூகம்னு ஒரு விஷயத்த கோட் பண்றான்ல, அந்த சமூகத்தையே தப்பா சொல்லி கொடுக்கறது ஒண்ணுதான். அப்ப அவரையும் அவர் சார்ந்த, அதாவது அவருக்கு சாதிப்பற்று கிடையாதுன்னு, ஆனா அவர் சார்ந்த சமூகம்னு ஒண்ணு சொல்றான்ல, அதனையும் நீங்க தப்பா சொல்லி கொடுத்தீங்கன்னா
தப்பா சொல்லி கொடுத்துட்டு நீ தாண்டா மேல, அவெல்லாம் கீழடா, அவெல்லாம் வந்து உன் வீட்டு பிள்ளைங்களை வந்து உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போறதுக்கு இருக்காண்டா, அது காசுக்காக இதெல்லாம் பண்றான்டா, நம்ம வீட்டு பொம்பளைங்களை காப்பாத்தணும்டா, நம்மளுடைய நாமெல்லாம் ஆண்ட பரம்பரைடா, நம்மளாம் அக்கறையில இருந்து பிறந்தா, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவனை போய் படிட்டான்னு சொன்னா அவன் எப்படி படிப்பான், அவன் எப்படி வேலைக்கு போவான்? அப்படிப்பட்ட மனநிலை இருந்தவங்க தான் சத்யபிரபுவும். ஏதோ இந்த வந்து சத்யபிரபு ஏதோ அங்கங்கெல்லாம் ஓடி பல பல பிரச்சனைகள்ல ஈடுபட்டு பல பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் பார்த்து பல கேட்கக்கூடாத விஷயங்கள்லாம் கேட்டு இந்த பாமக அன்னைக்கு வந்து மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களுடைய முகத்திரியெல்லாம் உண்மையான முகத்திரை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்கெல்லாம் சாதிக்கெல்லாம் கிடையாது, காசுக்காக தான் நிப்பானுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அங்க சாதி மதங்கிறதே காசு, அதாவது காசு, அரசியல், பிசினஸ், அந்தஸ்து, இதுக்குதான் சாதி மதம், மத்தது கிடையாதுடா, மனுஷனுக்கு மனுஷன் தான் வேணும்னு நான் நினைச்சு வந்துட்டேன். எனக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சதுனால, எனக்கு அதை யோசிக்கக்கூடிய அறிவு இருந்ததுனால நான் வந்துட்டேன். இப்படி எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட வந்து சூழ்நிலைகள் அமையும்? அப்போ ஒரு சமூகத்தையே நீ முட்டாளாக்கி வச்சிருக்க. இல்ல இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா வந்து அன்புமணியும் சொல்றாரு, ஒரு நம்ம வந்து படிக்கணும், முன்னேறணும், ஐயா வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்காரு, அதுல படிச்சு நீங்க முன்னேறுங்க அப்படிலாம் வந்து சொல்றாரு. ஏற்கனவே போன பௌர்ணமி மாநாட்டுல தான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து ராமதாஸ் கிடையாதுன்னு, ராமதாஸ் கிடையாது, செத்து போன குடும்பத்துல ராமதாஸ்ல யாராவது ஒருத்தர் இருக்கானா? இந்த இடஒதுக்கீடு போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இறந்து போன அப்பாவி வன்னியர்கள் இருக்காங்கல்ல, நான் உங்களை வந்து வன்னியரே கோட் பண்ணுவோம், அவன் இருக்கான்ல, இன்னைக்கு அவன் எங்க போனான்? இன்னைக்கு அவனோட ஃபேமிலி என்னாச்சு? இன்னைக்கு அவன் ஃபேமிலியில MP MLA ஆயிருக்கானா? இன்னைக்கு அவன் ஃபேமிலியில வந்து இது சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருக்கானா? இன்னைக்கு அவன் ஃபேமிலி வந்து நல்ல வீட்டுல நல்ல சோறு தின்னு வாழ்ந்துட்டு இருக்கானா? இன்னைக்கு அவனுடைய ஃபேமிலிக்கு வந்து மீடியா வெளிச்சம் இருக்கா? ஏதாவது ஒண்ணு இருக்கா? இப்ப இதெல்லாம் எடுத்துக்கக்கூடிய ராமதாஸ் எப்படி நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு கிரியேட் பண்ணிக்க முடியும் நான் கேக்குறேன். இடஒதுக்கீடு வந்து கொடுத்தது யாரு? கருணாநிதி தானே. அவர் தான் ஆட்சிக்கு வந்தா நாங்க செய்வோம்னு சொன்னாங்க. ஆமா, அதே கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன், நான் தான் வாங்கி கொடுத்தேன், நான் தான் வாங்கி கொடுத்தேன், நான் தான் வாங்கி கொடுத்தேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீங்க சொல்லுவீங்க? நீ செய்யவே இல்லை. ஐயா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார், ஐயா நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டார், புடுங்கினார். ஐயா படிக்கணும்னு ஆசைப்பட்ட கொய்யா வந்து சாதி பெருமை சொல்லி கொடுக்காம இருக்கணும். படிக்கணும்னு ஆசைப்பட்ட இடஒதுக்கீடு உண்மையாலுமே உங்க ஐயா நின்று போராடி வாங்கி கொடுத்திருந்தாருன்னா அந்த போராட்டத்துல வந்து தான் கூட நின்று செத்து போனா பாத்தியா, அந்த குடும்பத்தை நீங்க வந்து நல்ல நிலைமையில வச்சிருக்கணும். நல்ல நிலைமையில வச்சு நீங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் மட்டும் அரண்மனை மாதிரி வீட்டுல வாழ்றீங்கல்ல, அரண்மனை மாதிரி வீட்டுல வாழ்றீங்கல்ல. ரெண்டு பேரும் இன்னைக்கு அந்த வந்து இந்த கட்சியில நான் தான் மாநில தலைவர், நீ ஒரு பக்கம் கத்துற, உன் மகன் ஒரு பக்கம் கத்துறாரு, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்கல்ல. இந்த கட்சி என்ன உங்களால மட்டும் தான் வளர்ந்துச்சா? ராமதாஸ் நீயே சொல்லியிருக்க, கஷ்டப்பட்ட உன்னுடைய நீ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த கார் எப்படி உனக்கு இந்த வன்னியர் மக்கள் வாங்கி கொடுத்தாங்க? 2 வெட்டி 2 சட்டை எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு கிராமத்துல இருந்து அதை துவைச்சு காய வச்சு போட்டு நடந்து இந்த அளவுக்கு நீ வந்திருக்க. அன்னைக்கு நீ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்டா செஞ்சு வச்ச. இல்ல அவர் என்ன சொல்றாரு, அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன், அதன் பலன் இன்னைக்கு பாருங்க, நீங்க எல்லாரும் நீங்க எல்லாம் கார் வாங்கிட்டீங்க, பங்களா வாங்கிட்டீங்க, வசதியா இருக்கிறீங்க, மாநாட்டுக்கு கார்ல வந்திருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு தானே சொல்றாரு அவரு. என்னைய சார்ந்தவங்க வேற எதுவுமே வேணாம், நான் சொல்றது எல்லாமே பையன் வச்சுக்கோங்க. என் சொந்தக்காரங்க எல்லாமே வன்னியர்கள் தான். நான் வந்து கோட் பண்ணியே சொல்றேனே, என் சொந்தக்காரங்க எல்லாமே வன்னியர்கள் தான். இன்னைக்கு நீங்க வாங்க, என் கூட வாங்க, கேமரா எடுத்துட்டு வாங்க, நான் உங்களை வந்து எனக்கு தெரிந்த நிறைய பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு கூப்பிட்டு போறேன். வன்னியர்கள் இன்னும் பின்தங்கி தானே இருக்காங்க. நல்ல வீடு கூட கிடையாதுங்க. இல்ல கார்ல வந்து இருக்கிறாங்க மாநாட்டுக்கு, நல்ல பைக்கு கூட கிடையாதுங்க. இவங்கெல்லாம் யாரு? நல்ல பைக்கு கூட கிடையாதுங்க. கட்சிக்காரனுங்க உன் கட்சியை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றான், இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல அது அவரே சொல்றாரு, கட்ட பஞ்சாயத்து பண்றான், 4 லிஸ்ட் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சீமண்ணை ஊத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு வந்து பல கோடிக்கு அதிபதி, 40 லிஸ்ட் போடுறேன். ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க இன்னைக்கு 50 ஏக்கர் 100 ஏக்கர் வாங்கியிருக்கான், 4 லிஸ்ட் போடுறேன். அப்பாவி சாமானிய வன்னியர் மக்களுக்கு என்னடா கிடைச்சிச்சு? சாதி பெருமையை தவிர ஒரு மயிலும் கிடைக்கலன்னு சொல்ல வரேன். நான் காட்டுறேன், நல்ல வீடு கிடையாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது, அதாவது நல்ல பேச்சு கிடையாது, அதாவது நல்ல பேச்சுவார்த்தை கிடையாது. அப்படின்னா அவங்க தப்பா சொல்லல, அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். நல்ல உணவு கிடையாதுன்னு, ரேஷன் அரிசி சோறுனா நான் தப்பா சொல்லல, அசிங்கமா சொல்லல. இப்ப எங்க வீட்லயும் இல்லாதப்பட்டாலும் நாங்களும் ஒரு வந்து கட்டத்துக்கு மேல நாங்க சாப்பிடணும், அதுவும் சாப்பாடு தான், மனுஷங்க தான் சாப்பிடுறாங்க, அப்படி சொல்ல வரல. நீ சொல்றது பொய்ன்னு சொல்ல வர. கார்ல போறான், நல்ல வீட்டுல இருக்கான் அப்படின்னா அவன் வந்து எப்படிப்பட்ட அரிசி சாப்பிடணும்? ஆனா அவன் கார்ல போல, அவன்கிட்ட நல்ல வீடு இல்ல, அவன்கிட்ட நல்ல படிப்பு இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட 10வது மேல படிக்க முடியாம, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10வது மேல படிக்க போனா குடும்பத்தை யாரா காப்பாத்துறது, கூலி வேலைக்கு போகணுமே அப்படின்ட்டு அது கூட போக முடியாம இருக்கான். நீ எப்படி சொல்ற? எதை வச்சு நீ சொல்ற? நான் கூட்டு போறேன், வாங்கினேன், நல்ல வீடு கிடையாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது, நல்ல கல்வி கிடையாது, நல்ல சோறு கிடையாது, நல்ல வாகனம் கிடையாது. இன்னைக்கு உண்டுன்னு, இன்னைக்கு உண்டு. ஆனா அவன் என்ன பண்றான்,
எதுவுமே இல்லை அவனுக்கு அப்படின்னு அவனை நான் கேவலமா பேசணும்னா அவனுடைய வந்து நினைக்க சொல்றேன். நானும் அப்படிலாம் இருந்தவன். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் விடுங்க. அப்படி இருக்கிறவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் இப்படி வச்சுக்கிட்டு, நம்மளாம் ஆண்ட பரம்பரடான்னு. இது பாக்குறதுக்கு ஒரு பக்கம் கோபமாவும் இருக்கு, ஒரு பக்கம் பரிதாபமாவும் இருக்கு. இந்த நிலைக்கு அவன் தள்ளப்பட்டதுக்கு யார் காரணம்? நான் தமிழ்நாடு முழுக்க சுத்துற அனுபவம் எனக்கும் இருக்குது. எல்லா பகுதியிலும் முன்னேறி இருக்குது. டெல்டா பகுதியில விவசாயம் சார்பான ஒரு முன்னேற்றம் இருக்குது. தென் மாவட்டங்கள் சொல்ல தேவையில்ல, அது ரொம்ப முன்னேறிடுச்சு. மேற்கு மாவட்டம் சொல்லவே தேவையில்ல, அங்கேயும் தொழில்துறை அது இதுன்னு ஒரு முன்னேற்றம் இருக்குது. வட மாவட்டங்கள்ல தான் நிறைய குடிசைகளையும் நான் பார்க்கிறேன். சாதி பேதம் இல்லாம பலரும் வறுமையில இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிறேன். இதெல்லாம் ஏன் வந்து அவங்க இப்போ ஒன்று சொல்றாங்களா, வன்னியர்களை யாரும் கண்டுக்கல, வன்னியர்களை புறக்கணிச்சுட்டாங்க, வன்னியர்கள் முன்னேற்றத்துக்கு யாருமே செய்யல. ஐயா வந்ததுனாலதான் இந்த அளவாவது இந்த முன்னேற்றம் வந்திருக்குது. அப்போ அதுல வந்து பாமக வந்து கிளைம் பண்றதுக்கு உரிமை இருக்குல்ல. ஐயா வந்ததுக்கு அப்புறம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா ஏன் இன்னும் வந்து குடிசை வீடா இருக்கு? இப்ப நீங்க தானே சொல்றீங்க, இப்ப வந்து நான் தென்பகுதி ஃபுல்லா வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, நானும் போயிருக்கேன். இன்னும் பர்டிகுலராகவே சொல்றேன், நமக்கு சாதி நம்பிக்கை கிடையாது, சாதி பற்று இல்லை தான். இருந்தாலும் அதாவது இவனுக்கு செயல கோட் பண்ணியே சொல்லுவோமே. நம்ம அந்த பக்கத்து போனோம்னா முக்குளத்தூர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து தேவேந்திரர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நாடார்களாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது இப்படிப்பட்டவர்கள் வந்து ஆமா இப்படிப்பட்ட அதாவது இப்படியான சமூகங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள்லாம் நீங்க எவ்வளவு நல்லா இருக்கு, முன்னேறி இருக்கு. வன்னியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி ஏன்டா முன்னேறல? பாமக வெளியே போனா முன்னேறுன்னு நான் சொல்லுவேன். பாமக வெளியே போனா முன்னேறுன்னு சொல்லுவேன். சாதிவாதத்தை ஒழிச்சா முன்னேறுன்னு சொல்லுவேன். அந்த பசங்க மத்தியில சாதி, நமக்கு வந்து சாதி பெருமெல்லாம் கிடையாதுடா, நம்மளும் கஷ்டப்படுறோம், நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நம்ம ஒண்ணு வந்து குடியான தெருவும் இல்ல, அது ஒண்ணு காலனி தெருவும் இல்ல, நாம 2 பேரும் சேர்ந்து ஒரே ஊரு தான். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, நான் பார்த்திருக்கேன், வட தமிழ்நாட்டுல இப்போ ஒரு கிராமம் இருக்கும். இப்ப எங்க மாமா ஊர் வந்து தோட்டப்பாடின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து தோட்டப்பாடிங்கிற கிராமத்துல ஒரு பக்கத்து குடியான தெரு இருக்கும், ஒரு பக்கத்து காலனி தெரு இருக்கும். ஆனா 2மே தோட்டப்பாடி தான். இவங்க கேட்கறதே தோட்டப்பாடின்னு எங்கப்பா, குடித்தரா காலனி தெருவாங்க அப்படிங்கிற அதாவது அப்படிங்கிற கான்செப்டே தப்புன்னு சொல்ல வரேன். தோட்டப்பாடி தான் தோட்டப்பாடி மட்டும்தான், நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மணல்ல வரணும்னு சொல்ல வரேன். நீ சொல்ற அந்த தலித் பகுதியில உள்ளவன் டியூஷன் சென்டர் நடத்துறான், தான் பசங்க படிக்கணும்னு நினைக்கிறான், அம்பேத்கர் பேர்ல பண்றான். ஏதாவது எக்ஸாம் எழுதணும், படிக்கணும், எழுதணும், பாஸ் பண்ணணும், வேலைக்கு போயிடணும். அது பெரிய வேலையோ சின்ன வேலையோ, அது பெரிய வேலை சின்ன வேலைனா ஐபிஎஸ் தான் ஆகணும்னு இல்லை, பிசியாவது நம்ம வந்து அதான் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போயிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த சமூகம் படிச்சு உள்ள போகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, விசிகேங்கிற ஒரு கட்சி அதுக்கான வேலைகளை செய்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. இண்டிவிஜுவல்ஸ் படிச்ச பசங்க அந்த மாதிரி பொறுப்படுத்திட்டு சில கிராமங்களையே நான் மொத்தமா அதை மேல கொண்டு வந்ததெல்லாம் பார்த்துருக்கிறேன். பாமக அந்த மாதிரி செய்யலண்ணே. ஒரே ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு செய்யுதுண்ணே காஞ்சிபுரத்துல. ட்ரஸ்ட் பேர் வந்து அர்த்த நாரிசேனமோ வந்து சம்திங் வரும். அந்த ட்ரஸ்டோட அது கிட்டத்தட்ட வந்து 100 வருஷத்துக்கு மேல இருக்கு. அது வந்து அதுல வந்து படிச்சவங்களே திரும்ப அதை வந்து நிர்வாகம் செய்யற மாதிரி. இப்ப அதுல வந்து படிச்சு வந்துருப்பா ஐஏஎஸ் ஆபீசரா, இப்ப அதுல படிச்சு ஜட்ஜஸா வந்துருப்பாங்களே, அவங்களே அதுல வந்து நிர்வாகம் செய்யற மாதிரி அதுல வந்து சட்டங்கள்லாம் ஈற்றப்பட்டு பயிலெல்லாம் ஈற்றப்பட்டு வச்சிருக்காங்க. அதற்கு இங்க வந்து ஹாஸ்டல்ஸ் கூட இருக்கு, கம்மி பைசால இருக்கு. அதுல வந்து வன்னியர் சமூகத்துக்கு வந்து முக்கியத்துவம் தராங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. பாமக செய்யல. பாமக நான் தான் இதை வந்து கல்ச்சரெல்லாம் கோட் பண்ண முடியாது. அவங்க யாரோ அவங்க ஒரு வந்து தனி நபர், அந்த ஃபேமிலியில அன்னைக்கு இருந்தவர் வந்து பண்ணி வச்சுட்டு போன விஷயம் இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கு. நீ என்ன செஞ்சிருக்க? இல்ல, அவர் காலேஜ் எல்லாம் கட்டிருக்கிறாரு அப்படின்றாங்க. நமக்கு வந்து சாதி பார்வல்லன்னு நான் அவனுக்கு செயல கோட் பண்ணியே சொல்றேன். இப்ப வந்து நாடார சமூக மக்கள் இருக்காங்கல்ல, இப்ப அவங்களுக்கு வந்து பல கல்லூரிகள் இருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து பிசினஸா நிறைய இடத்துல வந்து வளர்ந்து நிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க கல்லூரிகள்ல அதாவது வருஷம் நம்ம நாடார் சமுதாயத்துல இன்னைக்கு எத்தனை பசங்கப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்காங்க, அந்த லிஸ்ட் எடுங்க. நம்மளால முடிச்ச பசங்களாம் நம்ம வந்து காலேஜ்ல சீட்ஸ் கொடுக்கணும், படிக்க வைக்கணும், சப்போர்ட் பண்ணணும். பண்றான், நீ பண்றியா? அவனாவது உழைச்சி கட்டினான். அந்த காலேஜுங்கிறது அந்த சாதி சனத்துக்கிட்ட, அவன் சொல்ற அந்த நாடார் சாதி சனத்துக்கிட்ட பணத்தை வசூல் பண்ணி கட்டினானெல்லாம் அந்த சாதி சனத்துக்கிட்ட வந்து பணத்தை. ஒரு காலேஜ் ஒருத்தர் நடத்துவாரு, ஒரு தொழில் நிறுவனம் ஒன்று இருக்கும், அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ஆனா நீ எப்படி கொண்டு வந்த? வன்னியர் அறக்கட்டளைக்கு சொந்தமான கல்லூரி எப்படா சரஸ்வதி கல்லூரியா மாறுனுச்சு? ராமதாஸ் பொண்டாட்டி பேர்ல எப்படி மாறுனுச்சு? ராமதாஸ் நீ என்ன கஷ்டப்பட்டு கட்டினியா அந்த காலேஜ? இல்ல உங்க அப்பன் தாத்தா வீட்டுல இருந்து வித்து எடுத்துட்டு வந்து கட்டினியா? இல்ல நீ வந்து கூலி வேலைக்கு போய் குனிஞ்சு நிமிந்து வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு கட்டினியா? அன்னைக்கு ஒவ்வொரு வன்னியர்கள்ட்டையும் ஒவ்வொரு ஊர்லயும் நமக்குன்னு ஒரு கல்லூரி வேணும், நமக்குன்னு ஒரு ஸ்கூல் வேணும், நமக்குன்னு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வேணும், நம்ம பசங்க எல்லாம் படிக்கணும், நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும், அதுக்கு பணம் வேணும்னு ஊரா ஒவ்வொரு வன்னியர் மக்கள்கிட்டையும் காசை வசூல் பண்ணி கட்டின பண்ணி என்ன சொன்ன? இதுல உள்ள ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு வன்னியர்களுக்கு சொந்தம்னு சொன்னேன்.
இன்னைக்கு என்ன பண்ற? 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் டொனேஷன். டொனேஷன் வன்னியரா இருந்தா என்னடா காசு குடுற, அப்பதானே உனக்கு சீட்டு நீ சொல்ற. இல்ல இப்ப 2 லட்சம் கொடுத்து ஏழை வன்னியர் எப்படி வருவான்? அதாவது இவங்க கான்செப்ட் என்னன்னா, நீ ஏன் வர? ஏழையா இருந்தா ஏன் வர? சாதி பெருமை பேசுப்போ, இப்ப இன்னும் பேசுவோம். நான் ஆண்ட பரம்பரை, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் வந்து அக்னியிலிருந்து பிறந்தோம், அப்படி பேசு. படிக்கலாம் வந்துடாது. காசு இருக்கா? உள்ள போ. இப்ப சமீப காலமா இந்திக்கு இறங்க நிறைய பேர் வந்து உடல் உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்தது வந்து நிறைய கொத்தனார் வேலை, கூலி வேலை, சித்தாள் வேலை, இந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு வந்து வட தமிழகத்துல இருந்து நிறைய பேர் தொழிலாளிகள் வந்து வேலை செஞ்சாலும் பார்த்துங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்களாம் இந்த ஏரியா KK நகர்ல வந்து ரோட்ல நிறைய பேர் படுத்திருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, சேலத்துக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலைகளை வந்து சுமந்து ஒரு அடுத்த தலைமுறைகள் வந்து போராடி வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் வந்து இப்போ பாமக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு பங்களிப்பு, இந்த மாதிரி டியூஷன் சென்டரோ அல்லது வந்து சின்ன சின்ன கல்வி நிறுவனங்களோ இப்படி செய்யணுங்கிற யோசனைகள் கூட ஏன் வரல? இவெல்லாம் படிச்சு முன்னேறிட்டானா இவனுக்கெல்லாம் புத்தி இருந்தா நம்ம பின்னாடி எப்படி வருவான்? இருக்கலாம். நான் அதை அப்படிதான் பாக்குறேன். அந்த மக்கள் கிட்ட வசூல் பண்ணி அந்த மக்களுடைய பணத்தை வச்சு காலேஜ் ஆரம்பிச்சு அந்த மக்களுக்கே நீ இடம் இல்லைன்னு சொல்றேன். இல்ல மனுஷனா? முதல்ல இல்ல மனுஷனாயா? கேட்கவா மாட்டோம்னு நான் ஒரு பாதிக்கப்பட்ட வன்னியராகவே கேட்கறேனே. எனக்கு சாதிப்பற்று இல்லதான், எனக்கு சாதி நம்பிக்கை இல்லதான், இருந்தாலும் நான் ஒடுக்கப்பட்ட வன்னியராகவே கேட்கறேனே. வன்னியரும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் தான். எனக்கு ஒண்ணு இந்த ஆண்ட பரம்பரைங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். ஆமா தாழ்த்தப்பட்டவர் கூட வச்சுக்க தப்பு கிடையாது. நான் ஒடுக்கப்பட்ட வன்னியராகவே கேட்கிறேன். ஏன் இந்த வந்து காலேஜ் கட்டத்துல இருந்து எல்லா வெங்காயத்துக்கும் என் குடும்பத்துல இருந்து காசு கொடுத்துருக்காங்க. ஏதாவது என் குடும்பம் மட்டும் இல்ல, என்னைய வந்து நான் சார்ந்த குடும்பத்துல இருந்தா கொடுத்துருக்காங்க. நாங்க கொடுத்துருக்கோம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு என் வீட்டு பிள்ளைங்களே வந்தா அங்க காசு கொடுத்தா சீட்டுங்கிறப்ப அப்ப வன்னியர்களுக்கு நீ என்னத்தை புடுங்குறன்னு நம்ம கேட்போமா மாட்டோமா? நீ ஆக்கப்பூர்வமா செய்ய வேண்டியதுன்னா பசங்களை படிக்க வைக்கணும், உருவாக்கணும்ல. மாறா ஒரு இடத்துல வந்து இது கடற்கரை பக்கமா ஒரு கூட்டத்தை போட்டு அங்கேயாவது சரி நீ வந்து நல்ல விஷயத்த சொல்லி கொடுப்ப, அவங்கள வந்து அரசியல் படுத்துவ, சனநாயகப்படுத்துவன்னு பார்த்தா திரும்பவும் தற்கொலைத்தனமா தான் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப சாதி பெருமையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீ போய் படிச்சு முன்னுக்கு போட்டானா அவன் எப்படி படிச்சு முன்னுக்கு வருவான்? பல வகையில வந்து நம்பிக்கை இழந்திருக்குது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறத போன தேர்தல், அதுக்கு முந்தின தேர்தலே பார்த்தோம். அங்கே கள ஆய்வுகளுக்கு போனவங்களும் சொன்னாங்க, பாமக அதனுடைய செல்வாக்கை வந்து பெரிய அளவில் இழந்திருக்குது, மக்கள் ஆதரவு இல்லை. அதிகபட்சம் 2016 வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதுவும் கூட அந்த தருமபுரி கலவரத்துக்கு பின்னாடி ஒரு சாதி உணர்ச்சியினால அப்படி நடந்தது. அதன் பிறகு மெல்ல மெல்ல அது தன்னுடைய செல்வாக்கு இழந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த கூட்டத்தை பார்க்கும்போது மீண்டும் ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்றத பேசுறாங்க. ஆனா என்ன பிரச்சனை, அப்பாவுக்கும் பையனுக்குமான பிரச்சனையினால ஒரு குழப்பமா இருக்குது, பிஜேபி கூட்டணியினால ஒரு சங்கடங்கள் இருக்குது. இதை சரி பண்ணிட்டோம்னா ஐயா ராமதாஸ் சொல்ற மாதிரி கேட்டு என்ன அன்புமணி தான் பிஜேபி கூட்டணி கொண்டு போய் சேர்த்துட்டாரு, கேட்டு வேற கூட்டணிக்கு போயிட்டோம்னா ஏதோ ஒரு வகையில தப்பிச்சு மேல வந்துடலாம், கட்சியை மறுபடியும் ஒரு செல்வாக்குள்ள நிலைக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்காகத்தான் ஐயா வந்து பாடுபடுறாரு, அதுக்காக தான் கட்சி தலைமை பொறுப்படுத்திக்கிட்டாரு, அப்படியான விஷயங்கள் பேசப்படுது. அது எப்படி பார்க்கிறீங்க? அண்ணே, ராமதாஸ் பாஜக கூட்டணி வேணாம்லாம் சொல்லல, கொஞ்சம் இழுத்து பிடிச்சோம்னா பெட்டி சேர்த்துவாங்களாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பேரம் பேசுறதுக்காக. ஆமா, அத கட்சிக்காரங்களே நம்மகிட்ட சொல்றாங்க. கட்சிக்காரங்களே நம்ம கிட்ட வந்து பயங்கரமா ஆதங்கப்பட்டு எல்லாம் புலம்புவாங்க. இன்னொன்னு உங்களுக்கு இந்த ராமதாஸ் அன்புமணி சண்டை, அதான் அவங்களுக்குள்ள இருக்க சண்டை, குடும்ப சண்டை. ஆமா, நான் குடும்ப சண்டை. கட்சியே குடும்ப கட்சி தான், குடும்ப கட்சி தான், மாற்று கருத்து கிடையாது. அன்புமணிக்கு என்னன்னா தன்னுடைய, அதாவது அன்புமணியோடைய வந்து முதல் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணவருடைய அண்ணனோ தம்பியோ தான் முகுந்தேன். ஸோ அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தரை வந்து முன்னிலைப்படுத்துறது அன்புமணி விரும்பல. ராமதாஸ்க்கு வந்து தான் பேரனை எப்படியாவது வந்து இந்த பக்கம் ராமதாஸ்க்கு தான் பேரனை வந்து அதான் ஸ்ட்ராங்கா வந்து நான் உள்ள கட்சிக்கு அடுத்து ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு அன்புமணிக்கு பிறகு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அன்புமணி வந்து எனக்கு பிறகு என் மகள் தான் வரணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா. ஒண்ணு அப்பாதி வன்னியருக்காக இவங்க ஒண்ணும் பேசலப்பா, சரி பரவாயில்லப்பா, அடுத்தது நம்ம வந்து வன்னியர் மக்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டவனா இருக்கா நம்ம கட்சியில, நம்ம பையனை ஒருத்தனை கொண்டு வரும்லாம் நினைக்கல. இவரு வந்து தன்னுடைய வந்து மகள் வழி பேரனை கொண்டு வரணும்னு இவரு நினைக்கிறாரு, அவரு தான் மகளை கொண்டு வரணும்னு அவரும் நினைக்கிறாரு. இதுதான் பிரச்சனை. இவங்க 2 பேருமே சேர்ந்து இருந்தா மட்டும் இப்ப என்னத்தை கழட்ட போறாங்க? நீங்க தனித்தனியா பிரிஞ்சு பிரச்சனை, அதனால பாமகக்கு டிராபேக், சேர்ந்து இருந்தாலுமே டிராபேக் தான் சொல்ல வரேன். சேர்ந்து இருந்தா மட்டும் ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேச போறாங்களா, இல்ல ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்ல போறாங்களா, இல்ல ஆக்கப்பூர்வமா அந்த மக்களை வந்து இது சரணாயப்படுத்த போறாங்களா, அரசியல் படுத்த போறாங்களா? அதை தாண்டி சாதி பெருமையை தாண்டி இவர்கள் பேசியது என்ன, இவர்கள் கழட்டியது என்ன நம்ம பார்க்கணும் இல்லைண்ணே.
நம்ம அதை பார்க்கணும்ல. இப்ப இன்னைக்கு வந்து ராமதாஸ் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து தனித்து நின்றாலே 40 தொகுதியில வென்றுவோம், நாங்க வந்து படுத்துக்கிட்டே 50 தொகுதியில எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஏன் நீங்களாம் வயசானவரன்னு பாக்குறேன், ஏங்க கம்முனு வீட்டுல சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்கயா. உங்களுடைய அப்ப மக சண்டையெல்லாம் வந்து எங்க தலையை போட்டு உருட்டாதீங்க, பாக்குற எங்களுக்கு சங்கடமா இருக்கு ஒண்ணுன்னு. அடுத்தது நீங்க 40 தொகுதி 50 தொகுதினா கூட்டணி வச்சுதான் 5 தொகுதியிலேயே வந்தீங்க, கூட்டணி வச்சுதான் 5 தொகுதியிலேயே வந்தீங்க. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கோவில்மணி எல்லாம் உருட்டீங்கல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இத கூட இப்ப என்னைய வந்து நான் பார்த்துட்டு கூட வந்து கீழே திட்டுவான், இவன் வந்து காக்கை வன்னியன்டா, எனக்கு வன்னியருங்கிற உணர்வு எல்லாம் கிடையாதுங்க, நான் சத்யபிரபு, நான் மனுஷன், அவ்வளவுதான். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பற்று இந்த சாதி பற்று, மதப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, நாட்டுப்பற்று, எந்த மயிரும் கிடையாது. ஒரே பற்று நமக்கு வந்து மனித பற்று மட்டும்தான். இன்னொன்னு, மொழியால் நான் தமிழன், அந்த வந்து உணர்வு எனக்கு உண்டு. பற்று இல்ல, அந்த உணர்வு எனக்கு உண்டு. இவன் வந்து காக்கை வன்னியவன், நம்ம இனத்தை காட்டி கொடுத்துட்டான், இனத்தை காட்டி கொடுத்தவன், இனத்தை வச்சு சம்பாரிச்சவன் ராமதாஸ் அன்புமணி தான். நீ அங்கதான் கேள்வி கேட்கணும். நீ அவன் பின்னாடி போறதுனால உனக்கு ஏதாவது கிடைக்குமானா கிடைக்காது. ஏதோ அந்த கட்சியில வந்து 10 பேருக்கு வந்து இவர்களால் பிரயோஜனமா இருக்கும். அந்த 10 பேர் தான் இன்னி வரைக்கும் இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதான்னு சொல்லிட்டு 2 பக்கம் மாத்தி மாத்தி ஆடிக்கிட்டு இருக்கான். இல்ல இந்த ஜி.கே. மணின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, ஓய்வறியா உழைப்பாளி தியாக செம்மல், அவர் என்ன தியாகம் செஞ்சாருன்னு எனக்கு தெரியணும். இந்த கட்சிக்கு வந்து அந்த மாநில தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஜி.கே. மணி எப்படி இருந்தாரு, இதுக்கப்புறம் இப்ப ஜி.கே. மணி எப்படி இருக்காரு, அவருடைய ஃபேமிலி பேக்கப், அவருடைய அசட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் பாக்கணும். இதுல அவர் என்னங்க தியாகம் செஞ்சார்? கட்சி வச்சு சம்பாரிச்சுக்கிட்டாரு, ஜாலியா இருக்காரு. அதை தாண்டி இருந்தாலும் என்னத்தை சம்பாரிச்சு, அதை தாண்டி இருந்தாலும் என்னத்தை இந்த வந்து, அதாவது அதை தாண்டி இந்த மக்களுக்காக இந்த சமூகத்துக்காக அவர் என்னத்தை தியாகம் செஞ்சாருங்கிறது நமக்கு இல்ல, அது அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஜி.கே. மணிக்கே தெரியாது. இவங்க என்னடா நம்மள எப்ப பார்த்தாலும் தியாக செம்மல்கிறாங்க, ஓய்வறியா உழைப்பாளிக்கிறாங்க. ஏன் இவரை இப்ப ரொம்ப தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, இவர் பேர்ல அதாவது வந்து நான் சொத்துக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இவர் அப்படியே தூக்கி பிடிச்சி வந்து நான் கைக்குள்ளே வச்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, காடுவெட்டி குரு மேல நமக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லைன்னா நான் அவரை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். அவர் மீது மாற்று கருத்து இருக்கு. சும்மா பொம்பளை காப்பாத்துறேன், அதை காப்பாத்துறேன், இதை காப்பாத்துறேன், இதெல்லாம் தாண்டி அவர் அந்த வந்து கட்சிக்காக உண்மையா உழைச்சாருன்னே வச்சுப்போமே. உழைச்சாரு தானே, உண்மை தானே. அவருக்கு எந்த நிலை இன்னைக்கு அவருடைய பசங்களை எப்படி திட்டுறானுங்க, அவனுங்களே திட்டுறானுங்க. நீ அவருடைய புள்ளான்னு பாக்குறேன், இல்லைன்னா அவனை கிழிச்சிருவேன், நீ அவன் மகன்னு பாக்குற, நீ எல்லாம் ஒரு ஆளாடா. அந்த இதுல அப்பப்ப பாக்குறேன். இப்ப நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் கமெண்ட் எல்லாம் பார்த்தா சத்தம் போட்டு சிரிச்சுட்டு போயிருவேன். நான் அதெல்லாம் ஏன்னா நான் இவனுங்களோட பெரிய இடத்துல இருந்திருக்கேன், சங்கிங்கிற ஒரு இடத்துல இருந்திருக்கேன் நானு. இப்ப எவ்வளவு சகிப்புத்தன்மை எனக்குள்ள இருக்கும், காரி துப்புனா கூட தொடச்சிட்டு போயிருவேன், அது வேற விஷயம். இப்ப அவருக்கு என்ன நடந்துச்சு, அவருடைய வந்து உயிர் எப்படி போனுச்சுன்னு எல்லாருக்கும். ஒரு விதத்துல அவர் எங்க அப்பாவுக்கு வந்து நெருங்கிய நண்பரும் கூட. ஒரு விதத்துல எங்க அப்பாவுக்கு அவர் வந்து நெருங்கிய நண்பரும் கூட. நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வந்தா எப்போ வந்தாலுமே என்னை வந்து மாப்பிள்ளன்னு சொல்லி அவர் வந்து தூக்கி வச்சிருக்கிறதாக என்கிட்ட வந்து இப்பவும் சொல்லுவாங்க. அந்த வந்து இந்த கட்சிக்காரங்களே என்கிட்ட சொல்றதெல்லாம் உண்டு. அப்படி இருந்தவருக்கே என்ன நிலை, இதுதான் எல்லாத்துக்குமே நாளைக்கு, அதாவது இதுதான் இந்த கட்சியை நம்பி ஆக்கப்பூர்வமா ஆணித்தரமா ஐயா தாண்டா கடவுள்னு நம்பினவன், அதாவது ஐயா தான் கடவுள் அப்படின்னு நம்பி போறவனுக்கும் இதுதான் நிலைன்னு சொல்றேன். இவனுக்கே இந்த நிலைன்னா இந்த சாமானிய மக்கள் இருக்காங்கல்ல, வன்னியர் சமூகம், அவங்களுடைய வந்து நிலையெல்லாம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல வரேன். அவருடைய கடைசி நேரங்கள்ல அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகள் கூட சரியா பண்ணல. நான் கேட்கறேன், பண்ண முடியாதா? பணம் இல்லையா, காசு இல்லையா? ஏதனால் அப்படி கைவிட்டுட்டாங்க? அவ்வளவு ஒரு தூண் போல இருந்தவர், வன்னியர் சங்கத்துடைய தலைவரா இருந்தவர். அநேகமா அந்த சித்திரை மாத திருவிழாவை வந்து அவர் தலைமையில தான் வருஷம் நடத்துவாங்க. அப்படி இருந்த நபர் ஏன் ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு? வேல்முருகன் ஏன் வந்து ஓரங்கட்டப்பட்டு கட்சி விட்டு வெளியே வந்தாரு? அன்புமணிக்கு போட்டியே வந்துடக்கூடாது, அதேதான் இவரும். ஏன்னா அன்புமணிக்கு அந்த வந்து டாமினேஷன் கிடையாது, டாக்டருங்கிறாங்க. அவரும் இதுக்கு முன்னாடி பேசின பேச்ச கூட பார்த்திருக்கேன். அன்புமணி சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு வந்து அறிவுபூர்வமா இருக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். சில விஷயங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பேசுவாரு. அக்னியில பிறந்திருக்குன்னு சொல்றாரு. அது ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு. நான் கேக்குறேன், சயின்ஸ் அதை ஒத்துக்குமா? அனாட்டமி படிச்சுட்டு வந்த ஒருத்தர். நான் வந்து செல்வராஜுக்கும் பொன்னம்மாளுக்கும் தான் நான் பிறந்தேன். அது மாதிரி நீங்களும் ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் தான் பிறந்திருப்பீங்க. இதானே சயின்ஸ். இதுல புராணம்னு சொல்றாருங்க. புராணங்கிறது அது வந்து அது வந்து இட்டுக்கட்டப்பட்டு, அதாவது வந்து பொய் கதைகளாக புனைவு செய்யப்பட்டு எடுக்கப்பட்டதுதான் புராணம். புராணங்கிறதே பொய். நீ அதை வந்து நீ இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட சாட்சியா காட்டுறன்னா அவன் என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு. அப்ப இந்த மக்கள் சிந்திக்கணும்னு சொல்ல வரேன் நான். மக்கள் சிந்திக்கணும். நமக்கு இந்த குடியான தெரு, காலனி தெரு எல்லாம் கிடையாது. ராமதாஸ் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 15 மாவட்ட நிர்வாகிகள் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 8 மாவட்ட செயலாளர், 7 மாவட்ட தலைவர் தான் வந்திருக்கிறாங்க. மீதி பேர் வரல. எம்எல்ஏக்கள்லயே கூட வந்து 3 பேர் வரல, 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க.
அப்படி என்ன செல்வாக்கு இழந்து போய் விட்டார் ராமதாஸ்? அன்புமணி வந்து திடீர்னு கட்சியாக உழைத்து உருவாக்குனதெல்லாம் ராமதாஸ் தான். ஆனா ஒரு அடுத்த தலைமுறை மொத்தமா அன்புமணி பின்னாடி போய் நின்றுச்சு அப்படின்றது கூட தெரியுது. ஆமாண்ணா, தனியா நடக்க கூட முடியல, ஒழுங்கா பேச கூட முடியல. அவரை நான் கிண்டல் பண்ணலன்னா அது அவருடைய வந்து வயசு சூழ்நிலை. அப்ப அவரை நம்பி எப்படி போவான்? உங்களுக்கு அடுத்த ஃபியூச்சருங்கிறது அன்புமணி தானே. அந்த கட்சியில நான் அன்புமணி நான் சொல்லல, அந்த கட்சிக்காக வந்து உழைச்ச, அந்த கட்சிக்காக சொத்துக்களை இழந்த, தன்னுடைய வந்து ஏக்கரா காடுகளை இழந்த, பணத்தை இழந்த எத்தனையோ பேர் இருக்கு. அவனாலும் ஒருத்தன் வரட்டும், தப்பு இல்லை. அதனால அப்படிங்க பார்வைப்படியே சொல்றேன், அடுத்த ஃபியூச்சர் வந்து அன்புமணி தான். அன்புமணி தான் இப்ப கொஞ்சம் நல்லா அதாவது நடையும் முடையும் பேச்சுமா இருக்காரு. ஒரு நாளைக்கு ராமதாஸ் மாதிரி அன்புமணியும் தலாடி வந்து அன்புமணி காட்டின்னு ஒருத்தன் ஜோரா இருக்கானா அவன் பின்னாடி தானே கூட்டம் போவோம். ஒண்ணு. அடுத்து ராமதாஸோடைய வந்து செய்கைகள் பேச்சுகள்லாம் சரியில்லைன்னு வந்து கட்சிக்காரங்களே சொல்றாங்கண்ணே. இன்னொன்னு, நான் வந்து எங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களே சொல்றேன். ராமதாஸை பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து பொறுப்பு வாங்கிட்டு வருவாங்க. 4-5 மாசத்துல அந்த பொறுப்பு மாற்றப்பட்டு அன்புமணிக்கு வேண்டப்பட்டவர் அங்க வருவாரு. அதை மீறி ராமதாஸால ஒன்றும் செய்ய முடியாது. ராமதாஸால ரொம்ப ஸ்டஃப் பண்ணி போராடி எந்திரிச்சு போய் அதெல்லாம் பார்த்து அந்த அந்த வந்து கேப்பபிலிட்டி இப்ப இல்ல. நம்ம இப்பவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. வராதவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம், நடக்காதுன்னு பேப்பரை கிழிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லுவாரு. எப்பா ஜோக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காருப்பா, அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருங்கப்பா, அப்படிதான் நடக்கும். அப்ப நீங்க வந்து ராமதாஸ் போட்ட பொறுப்பையே 5 மாசத்துக்கு மேல தக்க வச்சுக்க முடியலங்கிறப்ப ராமதாஸை நம்பி போனா நம்ம கதை என்ன ஆகும்னா, பேப்பர்ல வந்து கப்பல் விடுவாங்களா தண்ணியில, அந்த மாதிரி நம்ம கவுந்துருவோம். அப்படிங்கிற பார்வையில தான் எல்லாரும் வந்து அன்புமணி நோக்கி போறாங்க. சரி, அப்ப கட்சி உடையுமா அல்லது கட்சியை கைப்பற்றுவாரா அன்புமணி? இப்படியான ஒரு கேள்வி வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கட்சி உடையாதுன்னு. கட்சி உடையாது, சும்மா அப்படி வந்து 2 தலைவர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உடையும். ஆமாண்ணே, போங்கு காமிச்சிட்டு இருப்பாங்க, போங்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. கட்சி உடையாதுன்னு. இன்னொன்னு, கட்சியில உள்ள வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து உங்களுக்கு வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க, அன்புமணி கூட தான் இருக்காங்க. ஏன்னா அன்புமணி சொல்றதுதான் கட்சியில வந்து செயல்படுத்த முடியுது. காரணம், அன்புமணி தான் நடையும் முடையும் பேச்சியுமாக இருக்காரு. ஒருவேளை ராமதாசும் நல்ல நடையும் முடையும் பேச்சியுமாக இருந்தால் ஒருவேளை வந்து ராமதாசும் டாமினேட்டா இருந்திருக்கலாம், ராமதாஸால செயல்படுத்த முடியும். ஆனா இன்னைக்கு ராமதாஸோடைய வந்து அந்த வந்து இன்னைக்கு ராமதாசினுடைய உடல்நிலை சரி இல்லாத காரணத்தால இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய வந்து ஆட்கள், பெரும்பாலான ஆட்கள் வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. ராமதாஸ் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டதுக்கு 2 காரணம் சொல்லப்படுது. ஒண்ணு, கூட்டணி அப்படின்றத ஒரு சரியான முறையில கொண்டு போக தெரியல அன்புமணிக்கு அப்படின்றது ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னொன்னு, முகுந்தனுக்கு வந்து ஒரு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும், கட்சிக்கு அடுத்த ஆண் வாரிசை கொண்டு வரணும், அல்லது இன்னொரு மகள் வயிற்று பிள்ளைக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், அதுக்கு அன்புமணி தடையா இருக்கிறான், அது வரைக்கும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா சொல்றாங்க. இந்த 2 எது காரணமா இருக்கும்? இப்ப ராமதாஸுக்கு யார் இந்த மாநிலத்துல ஏதாவது பொறுப்பு கொடுத்தா? யார் கொடுத்தா? அன்புமணி தான் மாநில தலைவராக இருக்காரு. அப்படிதானே நான் இப்ப வந்து நடந்து முடிஞ்ச வந்து மாநாடு நடந்துச்சு, அப்படிதானே வந்து ராமதாஸ் அங்க வந்து உட்கார்ந்தாரு. அங்க எங்கேயா அன்புமணியை வந்து என்ன செயல் தலைவரா எங்கேயாவது சொன்னாங்களா? ராமதாஸ் சொன்னாரா? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஆனா பாராட்டியும் பேசலையே. அதானே அப்பமும் சண்டை, குடும்ப சண்டை, அன்னைக்கு இப்படி இருப்பாங்க. அதனால வந்து ராமதாஸ் எல்லாம் யாரும் தலைவரெல்லாம் ஏத்துக்கல, அன்புமணி தான் தலைவர். அதை ராமதாஸுக்கு இன்னும் கொடுக்கவும் இல்லை. ராமதாஸ் சொல்லிக்கிறாரு, சரி அப்பா தானே இத்தனை இது, அதாவது இந்த கட்சியை இந்த அளவுக்கு வந்து அந்த காலகட்டத்துல கஷ்டப்பட்டு அவர் தான் உருவாக்குனாரு. இப்ப தேவையில்லாம நம்ம அவர் பேர்ல வந்து நம்ம அவரை வந்து எதிர்த்து மீறி பண்ணோம்னா நமக்கு தான் கெட்ட பேர் ஆயிடும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் அன்புமணி இருக்கிறதாக நமக்கு வந்து அன்புமணி கூட உள்ளவங்களே நம்ம கிட்ட சொல்றாங்க. இவ்வளவு பேசுறாங்கல்ல, நான் இப்ப அன்புமணி இவ்வளவு தூரம் பேசுறாருல, நம்ம மக்கள் எல்லாம் முன்னேறணும், படிக்கணும், நம்ம எல்லாம் அங்க போகணும், இங்க போகணும், நம்ம எல்லாம் அதாகணும் இதாகணும் எல்லாம் சொல்றாருல, நம்ம எல்லாம் ஒண்ணு நம்ம சாதிபுரம் எல்லாம் பேசுறாருல. அன்புமணியோட பிஏ வந்து என்ன சமுதாயம் நினைக்கிறீங்க? அன்புமணி கூட உள்ளவங்க எல்லாம் என்ன சமுதாயம்? வன்னியரா இருப்பாங்க. கிடையாது. அதுக்காக வன்னியர் தான் கூட வச்சுக்கணும்னு நான் சொல்ல வரல, மாற்று சமுதாயம் கூடாதுன்னு சொல்ல வரல, அவங்க பார்வையில நான் சொல்ல வரேன். உன் கூட இருக்கிறவங்களே நீ வந்து வன்னியரா வச்சுக்க முடியல. நீ இன்டெலெக்சுவல் யாருமே அவர் சுத்தி இருக்கிற இன்டெலெக்சுவல் யாருமே மேக்ஸிமம் வன்னியர்ஸ் கிடையாதுன்னு. அன்புமணியோட கூட உள்ள பிஏக்கள் வந்து யாருமே வன்னியர் இல்லையே, சவால் விட்டு சொல்றேன், வன்னியர் கிடையாது. நீ எத்தனை நாள் தான் நீ வந்து வன்னியருக்காக நான் போராடுறேன், நீ எத்தனை நாள் தான் ஏமாத்துவேன்? மாசம் சம்பளம் தரல, அந்த பிஏக்களுக்கு சம்பளம் மட்டும் கிடையாதுன்னு அங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கிற விஷயத்த மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தகவல் கொடுத்தாக்க அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்தா உடனடியா அன்புமணியை பார்க்க விட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறானுங்க. இந்த மாதிரிலாம் வந்து சைட்ல விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா சொல்ல முடியாது, நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு, எல்லாம் சொல்ல முடியாது. இப்படி இருக்குல்ல, இப்படி வந்து சம்பாதிக்கக்கூடிய இடம் அந்த இடம். அதாவது அன்புமணி கூட இருக்கவங்க நல்லா சம்பாத்தியம். தே ஆர் நாட் வன்னியர்ஸ். அவர்கள் யாரும் வன்னியர் இல்லை. கூட இருக்கவங்களே உன்னால வந்து வன்னியர்ஸை வச்சுக்க முடியல. நம்பிக்கைக்குரிய இடமா இருக்கிறதுனால அவர் பர்சனலா விரும்பினவங்களை வச்சிருப்பாரு. அப்ப வந்து நம்பிக்கைக்குரியவர்கள் வந்து வன்னியர்கள் இல்லையா? அப்ப அன்புமணி பார்வைப்படி நம்பிக்கைக்குரியவர்கள் வன்னியர்கள் இல்லை. அப்ப ஏன்டா வன்னியர் நலனை பத்தி பேசுறேன்னு நம்ம கேட்போம்லன்னு. இவ்வளவுதான் விஷயம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும்.
கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி அண்ணா. ரொம்ப நன்றிண்ணே. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.